வணக்கம். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடிசியா இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2025 நூல் வெளியீட்டு விழா. சிந்தனைக்குரிய கவிஞர் திரு கவிதாசன் அவர்களின் எழுத்து பயணத்தில் புதிய அத்தியாயங்கள் வெளியீடு. வெற்றி உங்கள் பக்கம், வாழ்வியல் மேம்பாட்டு நூல், இதயத்தின் ஓசை, கவிதை தொகுப்பு ஆகிய 2 நூல்களும் வெளியிடப்பட்டது. ஜூலை 26, 2025 கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு சிறப்பான நிகழ்வு நிறைவு பெற்றது. வாழ்வியலை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை, எப்படி ரசிக்க வேண்டும் என்பதை, எப்படி வாழ்க்கையை நாம் அனுபவித்து ரசித்து அதை வாழ வேண்டும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை அவர் நாள்தோறும் தன்னுடைய சிந்தனை மூலம் நமக்கு எடுத்துரைத்து வருகிறார். சிந்தனை கவிஞர் என்பது அவருக்கு சால பொருந்தும். அப்பேற்பட்ட கவிஞர் இன்று 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். முயற்சி செய்பவன் சாதனை படைப்பான், தொடர்ந்து முயற்சியில் சரித்திரம் படைப்பான். இதெல்லாம் அவனுடைய எழுத்து மாயங்கள், தானங்கள், நிறுத்தி இருக்கின்ற அமைப்பு முறைகள். ஆகவே வெற்றிகள் தொடர்க்கும். என்னை கேட்டால் இது இப்பெல்லாம் கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் இது ஒரு பாடநூலாக வைப்பதற்குரிய தகுதியை பெற்றிருக்கும். இந்த நூலிலே இருக்கின்ற அத்தனை கருத்துக்களும் புதுமையான கருத்துக்கள், எல்லாருடைய மிக சிறந்த அறிஞர்களுடைய தன்மையெல்லாம் சொல்கின்றார்கள். தொடக்கமே நம்மை ஒரு சுட்டு விடுகிறது. ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக கவிஞருடைய ஆரம்ப காலம் தொட்டு ரூட்ஸ் நிறுவனங்களிலே தன் பயணத்தை துவங்கிய நாட்கள் தொட்டு இன்று வரை பல பரிமாணங்களை நான் பார்த்து உளமாற மகிழ்ந்து அவ்வப்போது பாராட்டி சொல்லிருக்கின்றோம். உன்னை தொட்டு தொட்டு பார்த்தேன், சுவை எதுவும் தெரியவில்லை. உன்னை விதிகளை விரித்து நோக்கினேன், காதல் எதுவும் மலரவில்லை. உன்னை கட்டி அழைத்து தூங்கினேன், சுகம் கிடைக்கவில்லை. உன் மடியில் தலை வைத்து படுத்தேன், மோகனராகம் கேட்கவில்லை. உன்னை தோளில் தூக்கி சுமந்தேன், தோழமை எதுவும் தொடரவில்லை. உன்னை மடியில் வைத்து கொஞ்சினேன், மயக்கம் நெஞ்சில் துளிர்க்கவில்லை. உன்னை முத்தம் கொடுத்து நுகர்ந்தேன், கிறுக்கு தேகத்தில் ஏறவில்லை. கவிதாசனா இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு. பார்க்க மாட்டேங்கிறது. இப்படி ஒரு முகம், புதிய முகம் பாருங்க. அதான் புதுமை. உன்னை முத்தம் கொடுத்து நுகர்ந்தேன், கிறுக்கு தேகத்தில் ஏறவில்லை. உன்னை நெஞ்சில் சுமந்து நேசித்தேன், நினைவுகள் எதுவும் சுரக்கவில்லை. உனக்கு நேரம் ஒதுக்கி வாசித்தேன், தினம் தினம் வளர்கிறேன் புத்தகமே. உனக்கு நேரம் ஒதுக்கி வாசித்தேன், தினம் தினம் வளர்கிறேன் புத்தகமே என்ற கவிதை அவருடைய இன்னொரு பரிமாணத்தை புலப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த கவிதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் சுவை புள்ளிவிடும். மகாகவி பாரதியை மிகவும் நேசிக்கக்கூடியவர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள். நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக இருப்பது, இப்படிப்பட்ட கவிஞனுடைய வழிகாட்டுதலில் நாமெல்லாம் வாழ்க்கையை உண்மையிலேயே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். நீ ஒரு தோல்வியை சந்திக்கலாம். அப்படி தோல்வி வந்தால் நீ அதற்கு காரணம் வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதற்கு முழுக்க உன்னையே நீ காரணமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை கவிஞர் விதைத்து செல்லுகிறார். வெற்றி உங்கள் பக்கம் என்ற புத்தகத்தின் முதல் கவிதையை என்னுடைய பேராசிரியர் பூசாசன் கலை அதிகரிப்பதனுடைய முதல்வர் செயலாளர், என்னுடைய நெறியாளர் என்று முனைவர் டாக்டர் பா. சமத்குமார் அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை வழங்கினார்கள். கவிதை தொகுப்பை அன்பு சகோதரி மகாகவி பாரதியார் தமிழ் உயர்வாய் மையத்தினுடைய இயக்குனர், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றி என்னுடைய நூல்களை எல்லாம் அங்கு ஆய்வு செய்து மாணவர்கள் வெளிப்படுத்துகிற பண்போடைய பண்பை கையாளுவது எப்படி, மக்களை கையாளுவது எப்படி என்று கட்டுரைகள்லாம் தொகுத்து அந்த நூலை வெளியிட்டு அங்கே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி விழா நடக்கும். அது டாக்டர் சம்பத்குமார் கவிதாசன் அறக்கட்டளை மூலமாக அது நடக்கும். அதை சிறப்பாக செய்து எனக்கு பெருமை சேர்த்து வருகிற அன்பு சகோதரி சித்ரா அவர்களுக்கும், திருப்பூர் முத்தமிழ் சங்கம் திரு கே செல்வராஜ் அவர்கள் தலைவர், அவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்.
சென்ற ஆண்டு தமிழ்ச்செல்வன் விருது வாங்கியவர். நான் அமெரிக்கா சுற்றுப்பயணம் செய்து அங்கே தமிழ் நிகழ்வில் கலந்து கொண்டது நண்பர்களாக உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அவர்தான். ஆகவே அவரைத்தான் நீங்கள் பாராட்ட வேண்டும். எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்டு அவர் வராமல் போகிற சூழல் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் நிகழ்வு நன்றாக அமைந்தது. முத்துக்குமார் அவர்கள் அவரோடு பணியாற்றும் அவர் சென்றிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 புத்தகங்களும் குமரன் படிப்பகத்தில் இருக்கும். விருப்பப்பட்டவர்கள் வாங்கி வாசிக்கலாம். கல்லூரியிலிருந்து நாங்கள் நண்பர்கள். ஆகவே இந்த நட்பு தொடர்பு, ஏன்னா அந்த நட்புக்கு மரியாதை செய்கிற விதமாக தான் அவர் ஓடிவிட்டார். அதுதான் கவிதையில் நான் குறிப்பிட்டேன். உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஏனென்றால் நட்பு என்று நடிப்பதால் இதயத்தின் துடிப்பு என்று சொல்லி அனுபவம்